Good morning to all. இன்னைக்கு நம்ம பார்க்க போற யூபிஎஸ்சி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சோலார் வேஸ்ட். ஆக்சுவலாக நம்ம நிறைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்துருக்கோம். லைக் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறைய பிரச்சனை இருக்கு. பட் சோலார் வேஸ்ட்டுங்கிறது ரிமோட்டா வரக்கூடிய ஒரு விஷயம். பட் அட் த சேம் டைம் இப்போ நியூஸ்ல ஏன் வந்துச்சு அப்படின்னா, தெர் இஸ் ஒன் ஸ்டடி ரிப்போர்ட் என்னன்னா, இந்தியா should be potential solar waste dumper அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய காஸ் ஆஃப் கன்சர்ன். ஒரு 2030 கூட நம்மள்ட்ட பாத்தீங்களா, as per report நேஷனல் சோலார் எனர்ஜி ஃபெடரேஷன் ஒரு 2030 பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 35,000 டன் சோலார் வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்றது, ப்ராசஸ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இப்போ இருக்கு. ஸோ அதை பத்தி இப்போ பார்க்க போறோம். சோலார் வேஸ்ட். ஸோ பேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்டா இருக்கும் அந்த டாபிக்ஸ்ல. ஸோ ஸ்டார்ட் வித் YA News. According to report by National Solar Energy Federation of India, India could generate nearly 35,000 tons of solar waste by 2030. And very unfortunate என்னன்னா, as of now India does not have solar waste management policy. நமக்கு ஒரு நிறைய ஆம்பிஷன்ஸ் ரினியூவபிள் எனர்ஜியை நோக்கி நம்ம போகும்போது ஒன் சன் ஒன் வேர்ல்டு நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். என்ன செய்ய போறோம், சோலார்ல இருந்து நிறைய எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண போறோம் அப்படிலாம் பேசுறோம். ஆனா இந்த சோலார் பேனல் அது பாத்தீங்கன்னா அதோட லைஃப் சைக்கிள் 20 to 30 இயர்ஸ்க்கு அப்புறம் அது வேஸ்டா மாறிடுது. இது எப்படி மேனேஜ் பண்ண போறோம்? ஆஸ் ஆஃப் நவ் நம்மள்ட்ட மேனேஜ்மெண்ட் பாலிசி இல்லை. பட் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆம்பிஷியஸ் டார்கெட் இருக்கு. சோலார் பவர் இன்ஸ்டாலேஷன் பண்றதுல பெரிய டார்கெட் வச்சிருக்கோம். ஆனா சோலார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி நம்மள்ட்ட ஐடியா இல்லை. இது எப்படின்னா, ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி லேப்டாப், கம்ப்யூட்டர், தட் இஸ் டெஸ்க்டாப், மொபைல் போன், அதோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி நமக்கு ஒன்றும் பெருசா இல்லை. அதை வேஸ்ட் ஆகணும் கூட நமக்கு தெரியல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதோட வேஸ்ட் வேஸ்ட் பத்தி நம்ம யோசிக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ கையில என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கு, பழசானா நான் தூக்கி போட்டுறேன். ஸோ இந்த வேஸ்ட் என்ன ஆகும்? அதே மாதிரி இப்போ சோலார் பேனல் இப்போதான் நம்ம புதுசா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ NSFI பத்தி ஒன்றும் சொல்ல போனா இது ஒரு ஆர்கனைசேஷன். இதுல பாத்தீங்கன்னா சோலார் எனர்ஜி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் இதுல இருப்பாங்க. ஸோ சோலார் வேஸ்ட் பத்தி சொல்ல போனோம்னா, சோலார் வேஸ்ட் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரானிக் வேஸ்ட் ஜெனரேட்டட் பை டிஸ்கார்டட் சோலார் பிளான்ட். அவ்வளவுதான் சிம்பிளா. நம்ம சோலார் பவர் பிளான்ட் இன்ஸ்டாலேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ற சோலார் பேனல்ஸ் எல்லாம் அது லைஃப் டைம் முடிஞ்ச பிறகு அதை டிஸ்கார்ட் பண்றோம். எப்படி மொபைல் போன் யூஸ் பண்ணி டிஸ்கார்ட் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ இட்ஸ் வேஸ்ட் generated by discarded solar plant. So it is sold as scrap in the country. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, as usual toxic metals, because panel waste harmful to environment because it contain toxic metal and minerals. அது உங்களுக்கு கிரவுண்ட்ல இன்ஃபில்ட்ரேட் ஆகி கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் ஏற்படும், டாக்சிஃபிகேஷன்ஸ் நடக்கும் இந்த மாதிரி. பிகாஸ் நமக்கே பாத்தீங்கன்னா இந்த சோலார் செல்லுல கூட ஆகட்டும், போட்டோ PV செல் ஆகட்டும், லித்தியம், ட்ரைட்டியம், ஸோ இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ், டாக்ஸிக் மெட்டல்ஸ் யூசேஜ் இருக்கிறதுனால இதோடைய டிஸ்கார்ட்னஸ் ஆர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. தென் ஏன் அதை ரீசைக்கிள் பண்ண முடியாதா? இப்போ டிஸ்கார்ட் தான் பண்றோம்னா ஒய் ஆர் நாட் ரீசைக்கிளிங்னா காஸ்ட். So there is a largest cost gap between recycling and discarding panels. So automatically என்ன செய்றாங்க, லேண்ட் ஃபில். நம்ம எப்படி மெஜாரிட்டி ஆஃப் த ஈவென்ட் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் வேஸ்டே பாத்தீங்கன்னா நம்ம லேண்ட் ஃபில் பண்ணிடுவோம். ஒரு சில சாலிட் வேஸ்ட்லாம் லேண்ட் ஃபில் பண்ணிட்டு நம்ம செஞ்சிடும். ஸோ இப்போ என்ன செய்யறோம்னா, டியூ டு தி ஹியூஜ் காஸ்ட் இன்வால்வ்மெண்ட், ஜென்ரலி டிஸ்கார்டட் சோலார் பேனல்ஸ் ஆக்சுவலி வாட் ஹேப்பன் இஸ் லேண்ட் ஃபில் பண்ணிடுறோம். பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது இதோட காஸ்ட் ஜாஸ்தி. லேண்ட் ஃபில் $1 நீங்க ரீசைக்கிளிங் பாத்தீங்கன்னா மோர் தென் $20 வருது. ஸோ நம்ம அதனால சைக்கிளும் பண்ண முடியறது இல்லை, இதை மேனேஜும் பண்றது இல்லை. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம 2030 கண்டிப்பா நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா ஜென்ரலா சோலார் பேனலுக்கு பாத்தீங்கன்னா 20 to 25 இயர்ஸ் தான் லைஃப் ஸ்பேன். அதுக்கப்புறம் அது குப்பை தான். ஸோ த ப்ராப்ளம் ஆஃப் வேஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க. போட்டோவோல்டிக் செல் இது ஒரு 3% குளோபல் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஆனா இந்த PV செல்லுல பாத்தீங்கன்னா டெல்லூரியம்,
சில்வர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெவி இண்டியம், ஜிங்க், டின்னு, கேலியம். ஒன்று அது ரேர் மெட்டல், ரெண்டாவது அதோடைய காஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தி, தேர்டு பார்த்தீங்கன்னா அது கொடுக்குற டாக்ஸிசிட்டிக்கு நீங்கள் அந்த எலக்ட்ரிசிட்டியை இதுலேருந்து ஜென்ரேட் பண்ணாமல் விட்டுலாங்கிற மாதிரி தான். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ வர டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன் சோலார் பேனல்ஸ்லாம் எண்ட் ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா இன்னும் 10 to 20 இயர்ஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம இதை இமீடியட்டாக ஹேண்டில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது ஒரு லைக் முன்னாடி பார்த்த மாதிரி தான், இட் இஸ் பொசஸ் எ பப்ளிக் ஹெல்த் ஹசார்ட் பிகாஸ் இட் ஈஸிலி கெட் இன் டு கிரவுண்ட் வாட்டர் சப்ளை. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நம்ம கிட்ட உள்ள அப்ரோச், ஒரு நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கு ஹவு கேன் வி ஹேண்டில் திஸ் mammoth quantum of PV photovoltaic waste. ஆக்சுவலி நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா முன்னாடியே தெரியும், இந்தியா வந்து ஒரு லீடிங் குளோபல் பிளேயர்ஸ் இன் சோலார் பிளான்ட் இன்ஸ்டலேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேஷன், சோலார் வேஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ என்ன செய்யலாம்ங்கிறது ஒரு ஜஸ்ட் ஃப்ளூயிடாக பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசி லெவலில் we have to have comprehensive legislation for handling PV waste. ரீசைக்கிளிங் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நமக்கு இப்போ லெஜிஸ்லேஷன் வேணும். அப்புறம் ஒரு பாலிசி சஜஷன். இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த லேண்ட் ஃபில் பேன் பண்ணுறது வேணும். பிகாஸ் ஏன்னா லேண்ட் ஃபில் இஸ் நாட் அ சொல்யூஷன் ஃபார் சோலார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த மாடியூல்ஸை நம்ம கொண்டு போகக்கூடாது. அட் த சேம் டைம் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம அந்த லீகல் ஃப்ரேம் இருக்கோ பாலிசிலையோ இந்த லைக் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வி ஆர் சப்போஸ் டு இன்கல்கேட். ஏன்னா இன்னைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நிறைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இபிஆரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ த திங் இஸ், ஃபர்ஸ்ட் திங் வி ஹாவ் டு ஹாவ் சம் செப்பரேட் கேட்டகரி ஃபார் பிவி வேஸ்ட் apart from this kind of other thing, and we need to make mandatory of EPR, extended possible producer responsibility. Then அந்த இண்டஸ்ட்ரி லெவலில் பார்த்தோன்னா obviously டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன். நீங்கள் லைக் வளர்ந்த நாடுகள், டெவலப் நேஷன்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன் பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கு எஸ்பெஷலி நீங்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி, தட் இஸ் all stakeholder responsibility we have to create long termly, but is for sustainable management of solar waste. Technological intervention we need to have, and parallelly we like homegrown recycling technology மே நம்ம ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா ரீசைக்ளிங் காஸ்ட் ஆகுதுங்கிறதுக்காக we are not supposed to abstain from recycling, because இதுவும் நமக்கு one of the potential method to overcome. So a parallel effort required to ensure recycling technology, indigenous recycling technology. For that we have to we have to incentivize them and we have to promote. Government funded research also need for developing of recycling technology and their allied infrastructure development. So on side, Indianizing or indigenizing things we need in Indian context. Then infrastructurally speaking, we have to build a more recycling plant and all, rather to avoid solar panel ending in landfill. And we need environmental disposal and mechanism, there is disposal management we have to think. For this some kind of power purchase agreement and all we have to develop. And we have to ban landfill, because it's penetrating groundwater and all, it will make a lot of cascading effect. Again, financial incentive, financial motivation, financial handholding should be provided to this kind of allied sector and all. So what are the experience of other countries, how they are handling? For example, in European Union, the Waste Electrical Electronic Equipment Directive of EU imposes responsibility for the disposal of waste on distributors or manufacturers. If we have EPR, it's a producer responsibility. In some countries, they have distributors who are responsible, who are introducing or installing such first time. In UK, take back recycling scheme, industry managed take back recycling scheme, where PV producer registered, submit data related to product used for the residential solar market and non-residential market. US even though they don't have any regulation and all, but some state involved in the management of end of the life of PV module management they are having. In Australia also they are having kind of investment pattern or incentivization for developing management plan for PV system.
like Japan, Korea, and also they have a legislation in order to address this kind of PV waste. So ultimately we can say we need R&D, innovation in design, uh, have an impact in type of waste they generate. Technology and advancement or technology intervention is significant in reducing the impact of this kind of renewable energy waste, especially solar waste. So new panel, for example, as of now we are using more toxic metals in the production of panel, but after R&D, after the intervention of technology, innovation and design, we have to produce new panel which have less silicon, less toxic element, and which produce less waste is the need of the hour. So holistically speaking, நம்ம குமிலேட்டிவா பார்க்க போனோம்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நமக்கு வந்து டெக்னாலஜிக்கல் வேணும். இப்போ இருக்கிற பேனலை தாண்டி வி நீட் டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ணிட்டு ஒரு இன்னோவேட்டிவாக டாக்ஸிக் மெட்டீரியல் கம்மியா யூஸ் பண்ற பேனல், பெருசா இருக்கிற பேனலுக்கு பதிலா சின்னதா பேனல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காலத்துல போன் பெருசா இருந்துச்சு, லேப்டாப் டெஸ்க்டாப் வந்து ஒரு ரூமே, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரூமே ஆக்குபை பண்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கை ஹேண்ட் ஹோல்டு டேபே இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் வேஸ்டேஜ். அந்த ரூமை ஃபுல்லா அடைச்சிருக்கிற அதை டிஸ்போஸ் பண்றதோட வேஸ்ட்டும், கைக்கு சின்னதா இருக்கிறதும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பேனல்ஸை நம்ம R&D பண்ணி இன்னோவேட்டிவா ஒரு மைக்ரோ பேனல்ஸ் கூட எஃபிஷியண்டா இருக்கிற மைக்ரோ பேனலை கிரியேட் பண்ணலாம். அந்த பேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா டாக்ஸிக் மெட்டல் கம்மியா இருக்கிற மாதிரி ஜென்ரேட் பண்ணலாம். தட் இஸ் விட் ஜென்ரேட் லெஸ் வேஸ்டேஜ், less usage of metals, have comprehensive legal framework for handling this kind of management of renewable energy waste, especially solar waste, and like manufacturer, distributors and all holistic producer extended responsibility in எல்லா விதத்திலையும் கொண்டு வந்தா மட்டும்தான் we can address this one. Actually solar waste ஒரு பெரிய cause of concern for us. Thank you. We will see in next video.